வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் மூலிமா ஒரு 1500 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அதில் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு 12th மட்டும் தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது முழு தகவல் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா கடைசி நோட்டிஃபிகேஷன் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கும் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வீடியோ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக அட்ரஸ் பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 8 ஜூலை வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்டோட நேம் கேட்கும். இந்த நேம் பார்த்தீங்கன்னா அஸ்பர் வந்து மெட்ரிகுலேஷன், அதாவது 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி மெயில் ஐடியும் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறோம். மொபைல் நம்பர் மெயில் ஐடியும் டெக்ஸ்ட் பண்ணும்போதும் அண்ட் நேம் டைப் பண்ணும்போதும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம் வந்து நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு ஜென்ரேட் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மெயிலையும் அண்ட் மொபைலையும் செக் பண்ணி பாருங்கள். ஓடிபி கண்டிப்பாக நம்பர் வந்திருக்கும். இதில் மொபைல் ஓடிபிங்கிற இடத்துல எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ் டைப் பண்ணுங்கள். அதுமாதிரி இமெயில் ஓடிபிங்கிற வந்ததில் மெயிலுக்கு வந்து அந்த ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு சொல்லி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதில் யூசர் நேம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி தான். நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணிங்களோ அதுதான் வந்து யூசர் நேம். பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்பரில் ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நெக்ஸ்ட் ஃபர்தராக வந்து ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் சொல்லி கேட்குறாங்க. உங்களோட ஆதார் கார்டு வந்து கேட்குறாங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஒருவேளை ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா அதர் ஐடென்டிட்டி ப்ரூஃபாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடின்னு சொல்லி இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுமானது. நீங்கள் இப்போ ஒருவேளை பேன் கார்டு தான் இருக்குது அப்படின்னா பேன் கார்டு கூட செலக்ட் பண்ணி இந்த பேன் நம்பரை டைப் பண்ணிக்கலாம். இது கொடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் ஒரு டேட்டா பற்றி கேட்குறாங்க. டேட்டா 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு காலண்டர் வந்து கொடுப்பாங்க. இந்த காலண்டர் மூலியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மூலியமாக நீங்கள் எந்த வருடம் எந்த மாதம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த டேட்டா பற்றி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட வயசு ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்குலேட் பண்ணி காமிக்கும். நேஷனாலிட்டி வந்து இந்தியன்கிறது கண்டிப்பாக நம்பரில் கொடுத்துருவாங்க. அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் கேட்டிருப்பாங்க. இது ரெண்டையும் மேக்ஸிமம் உங்களோட எஜுகேஷன் ரெக்கார்டு அதாவது டிசியில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் சொல்லி கேட்குறாங்க. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா மச்சம் தலைமை தான். உங்களுக்கு மேக்ஸிமம் டிசியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வந்து உங்களோட மச்சம் தலைமை எங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே போதுமானது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டருங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஜெண்டருங்கிறத கொடுத்துக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. மேரிடா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்றிதழ் வந்து கேட்குறாங்க. இது கட்டாயம் கிடையாது, இருக்கவங்க மட்டும் எஸ்ன்னு கொடுத்து அந்த இருப்பிடச் சான்றிதழுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ டொமிசைல் ஈஸி ஸ்டேட் கேட்டிருக்கிறதுல தமிழ்நாடு கொடுத்துக்கிட்டு அந்த இருப்பிடச் சான்றிதழ் நேட்டிவ் சர்டிஃபிகேட் சொல்லி நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வாங்கிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்பர் அதில் டைப் பண்ணிக்கணும். இதுவே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கல அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நோன் கொடுத்து ஃபர்தராக நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேலை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்டகரி ரிசர்வேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமானது. ரிலிஜன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மதம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமாங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ், எஸ்டி, எஸ்சி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரியில் வருவீங்க. இதுவே உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ்சி, எஸ்சி இருந்தால் எஸ்சிஆர், எஸ்டிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே பிசி, பிசி முஸ்லிம்ஸ், எம்பிசி, டிஎன்சி, டிஎன்டி சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் உள்ளவங்க அனைவரும் தமிழ்நாட்டில் உள்ளவங்கலாம் ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட் இசேவை மூலியமாக நீங்கள் வாங்கிருக்கணும். அப்படி வாங்கிட்டீங்கன்னா அந்த ஓபிசிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இது இசேவை சர்டிஃபிகேட் வந்து வாங்கிருக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா சப்மிட் பண்ணலாம். இது ஒரு எம்பிசி, டிஎன்சி உள்ளவங்க ஓபிசி வாங்கிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா டு ஹேவ் பிலாங் நான் கிரிமினல் ஆயிரம் கேட்கும். அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எஸ் தான் கொடுக்கணும், நான் கிரிமினல் ஆயிருங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் அந்த சர்டிஃபிகேட்டில் பாருங்கள், கண்டிப்பாக நம்ம லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு எந்த ஸ்டேட்டில் இஷ்யூ பண்ண கேட்டிருப்பாங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. இல்லை உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இசிங் அத்தாரிட்டி கேட்டிருக்காங்க. இசிங் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இசிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்டி தாசில்தாரா, டெப்டி கலெக்டரா, இல்லை தாசில்தாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரிவுகள் கொடுத்துருப்பாங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் அது பார்த்தீங்க அப்படின்னா யார் சைன் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டல் சைனே பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து யார் பண்ணிக்காங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் ஓபிசி பொறுத்தவரைக்கும் தாசில்தார் தான் கொடுப்பாங்க. அதனால் தாசில்தார் கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் பார்த்து யாருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் இசிங் டேட் பார்த்தீங்கன்னா என்னைக்கு சர்டிஃபிகேட் ஓபிசி நீங்கள் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிறத இசி டேட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மோட் ஆஃப் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டேரக்ட் என்ட்ரி அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் டேரக்ட் என்ட்ரி இதில் வேலை பார்த்துருந்தாலும் டேரக்டாக என்ட்ரி வேலைக்கு போகிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவே எக்ஸைஸ் வந்து வெளியே வந்து இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இஎஸ்எம் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணலாம். இதுவே கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை அதாவது ஆல்ரெடி பிஎஸ்எஃப் இருந்தவங்க பிஎஸ்எஃப் தவிர கவர்மெண்ட் எம்ப்ளாய் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு பிஎஸ்எஃப் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் டிபார்ட்மெண்ட் அதே பிஎஸ்எஃப் எல்லாவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த மூலம் வரையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அந்த டேரக்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து எல்லாரும் அப்ளை பண்ணி டேரக்ட் பண்ண முடியும். சப் கேட்டகரி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா ஆர் யூ டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் மாற்றுத்திறனாளியும் கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க. இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸர்சைஸ் பண்ண கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எக்ஸர்சைஸ் பண்ணி இல்லை அப்படின்னா நோங்கிறத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கேட்டா ஆல்ரெடி பிஎஸ்எஃப்ல உள்ளவங்களாம் கேட்குறாங்க. இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. இந்த நோன் கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இது உங்களோட ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பின்கோடு கேட்டிருப்பாங்க. உங்கள் ஏரியா பின்கோடை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட், வில்லேஜ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கான போலீஸ் ஸ்டேஷன் எந்த கண்ட்ரோலில் இருக்கீங்க அப்படிங்கிற ஸ்டேஷன் பேர் போலீஸ் ஸ்டேஷன் பேர் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு கண்ட்ரோலில் வருது அப்படிங்கிறத அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேர் அடிச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையே வந்து சேமஸ் பெர்மனன்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே டேரெக்டாக வந்து இங்கே எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை டிஃப்ரெண்ட் ஆகுனா இதை கிளிக் பண்ணாமல் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க.
பேஜ் ஓப்பன் ஆனதும் நீங்கள் என்சிசியில் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. என்சிசியில் இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்சிசியில் என்ன வகையான சர்டிஃபிகேட் ஏஆ பிஆ சிஆ அப்படின்னு சொல்லி எது வச்சிருக்கீங்களோ அதில் எஸ் கொடுத்து மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நோங்கிறத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏல வந்து என்ன கிரேடில் வந்து வாங்கிருப்பீங்கிறத மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு எந்த டேட்டில் அந்த சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டேட்டை வந்து நீங்கள் பார்த்து கவனமான முறையில் சூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை என்சிசி இல்லை அப்படின்னா நோங்கிறத கொடுத்தாலே போதுமானது. ஸ்போர்ட்ஸ் ஏதாவது அச்சீவ்மெண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் உள்ளவங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஸ்போர்ட்ஸில் அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அச்சீவ்மெண்ட் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஸ்டேட்டா இன்டர்நேஷனலா நேஷனல் லெவலாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நோன் கொடுத்து ஃபர்தராக நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு ஹைட் கேட்குறாங்க சென்டிமீட்டரில். அதுமாதிரி ஜஸ்ட் மெஷர்மெண்ட் அதுபோல் வெயிட் கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெஷர்மெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். பிளாக் லிஸ்ட் ஆர் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதாவது உங்கள் மேலே கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி பொருள் வந்து எதுவும் அடிப்பட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொடுத்து கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்திருக்கும். இந்த குவாலிஃபிகேஷன் வந்து 12th தான் நம்ம கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் படி. அதனால் நம்ம மினிமம் கண்டிப்பான முறையில் 10th படிச்சிருப்போம். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 10th ஆட் பண்ணிட்டு தான் 12th ஆட் பண்ணணும். 10th பார்த்தீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் நம்பர் ஆட் பண்ணணும். எந்த இயரில் பாஸ் பண்ணிங்கிறத ஆட் பண்ணிட்டு எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க சூஸ் பண்ணிட்டு அது ஸ்டேட் போர்டா இல்லை சென்ட்ரல் போர்டா அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிபிஎஸ் சிலபஸ்ங்கிறத வந்து சூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு ஆடுங்கிறத கொடுத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த படிப்பு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் டைப்னு சொல்லக்கூடிய இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆட் ஆயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி மாடலில் நீங்கள் மறுபடியும் வந்து 12th வந்து சூஸ் பண்ணணும். அதாவது இன்டர்மீடியட் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி 12th சர்டிஃபிகேட் நம்பர் இயர் ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆட் கொடுக்கணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து டிகிரி எதுவும் படிச்சிருக்கீங்க டிப்ளமோ எதுவும் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் படித்த படிப்பு என்னலாம் இருக்கும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துருக்கோங்க. எல்லாமே ஆட் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லி வரும். இந்த பட்டன் அதை கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் போய்க்கோங்க. இப்போ முக்கியமான ஒன்று இதில் ஏதாவது தவறு எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட்டுங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட்ங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த குவாலிஃபிகேஷன் ரிமூவ் பண்ணணும் இந்த டெலிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எம்ப்ளாய்டெல்லாம் கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்து அது டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆர் பாஸ்ட் இப்போ ஒர்க் பண்ணிட்டீங்க இல்லை பாஸ்ட் ஒர்க் பண்ணி கேட்பாங்க. ப்ரெசென்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க ப்ரெசென்ட் கொடுங்க. பாஸ்ட் ஒர்க் பண்ணி முடிச்சிருந்ததுன்னா பாஸ்ட்ங்கிறத கொடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்டா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான ஜாப்க்கான டீடைல்ஸ் இது மாதிரி வேலை பார்த்துக்கான ஜாப் டீடைல்ஸ் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்ங்கிறத கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நோங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நோன் கொடுத்தாலே போதுமானது தான். அப்படி கொடுத்துட்டு சேவுங்கிறத கொடுங்க. அடுத்ததாக வந்து ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. சர்டிஃபிகேட் அப்லோட பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் லைட் பேக்ரவுண்ட் ஏதாவது ஒயிட் இல்லை ஏதாவது லைட் பேக்ரவுண்ட் உள்ள மாதிரி ஒரு ஃபோட்டோ பாஸ்போர்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் நீங்கள் கையெழுத்து போட்டு அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடிஷனலாக வந்து நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்கன்னு சொல்லி ஆட் பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் கேட்பாங்க. 10th 12th டிகிரி என்னெல்லாம் அப்படி அதெல்லாம் அப்லோட் பண்ணி கேட்பாங்க. ஃபைனலாக வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து எது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணி கேட்பாங்க. இது எல்லாமே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா வந்து 100 KB, சைனாக இருந்துச்சு அப்படின்னா 250 KB, மற்ற அடிஷனல் டாக்குமெண்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 100 KB வித் சிங்கிள் PDF பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா 10th ஒரு வேலை 2 மார்க் ஷீட் இருக்குது 3 மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா சிங்கிள் PDF 30 100 KB அப்லோட் பண்ணணும். மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபோட்டோவாக சைனாக இருக்குது அப்படின்னா இமேஜ் வந்து நீங்கள் ஆட்டினாலே போதுமானதா. ஃபார்மெட் வந்து JPG BNG PDF ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். முக்கியமான ஒன்று இது அப்லோட் பண்ணும்போது ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப லாங்காக வந்து நீங்கள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம் கண்டிப்பான முறையில் ஃபைல் நேம் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் ஆகாது. அதனால் ஷார்ட் ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோகிராஃப்னா ஃபோட்டோ அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துட்டு சைன் கொடுத்து ஃபைல் நேம் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்படி சேவ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு ஒரு டிக் மார்க் இருக்கும். இந்த அக்ரிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கைட்லைன்ஸ் வந்து காமிப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபுல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நியூ அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் என்னெல்லாம் இங்கே ரெக்கமெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே காமிக்கும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து ஏஎஸ்ஐ இல்லைனா ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்டிங் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு நேராக நம்ம அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம். பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் போஸ்ட்டில் ஏஎஸ்ஐ ஏதாவது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்ளை பண்ணுறீங்க இல்லை ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படிமா கேட்டுக்கும். இதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கிட்டு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அந்த போஸ்டிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்து நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்களா சொல்லி கேட்கும். எலிஜிபிள் இருப்பீங்க அப்படிங்கும்போது எஸ் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே நீங்கள் என்னங்கிறத கரெக்டாக ஆல்ரெடி கொடுத்தது எல்லாமே வந்து ப்ரொஃபைலில் கொடுத்தது வந்துடும். இதில் ஃபிசிக்கல் கேட்டகரி வந்து இருக்கா இல்லைன்னு கேட்டுப்போம். அதையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இல்லைன்னு சொல்லி தான் கொடுத்துப்போம் ப்ரொஃபைலில். அதனால் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான முறையில் ஆதர் கேட்டகரிங்கிறத கொடுத்துக்கோம். இதெல்லாம் கொடுத்து முடிச்சு கீழே அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும். இந்த அப்லோட் டாக்குமெண்ட்டில் நம்ம இதில் வந்து 12th மட்டும் தான் குவாலிஃபிகேஷன் 12th மார்க் ஷீட்டை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதில் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ் வந்து மொத்தம் ஒரு 6 பிரிவில் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். CRPF BSF ITBP CSF SSB IR சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு இப்போ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு வேலை வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது எந்த போஸ்டிங் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் உங்களை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு CSF CRPF அந்த மாதிரி எது வேணுங்கிறத ஃபஸ்ட் சூஸ் பண்ணணும். ஒருவேளை CSF ஃபஸ்ட் எனக்கு வேணும்னு தோணுது அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் CSF அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு BSF CRPF என்ன வேணும் வந்து கரெக்டாக வந்து இந்த 6க்கும் வந்து கண்டிப்பான முறையில் எல்லாமே வந்து ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் செட் பண்ணி தான் ஆகணும். இந்த 6 ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ங்கிறத கொடுக்கணும். இப்போ அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த எல்லா டீடைல்ஸ் வந்து ப்ரிவியூவில் காமிப்பாங்க. இந்த ப்ரிவியூவில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக செக் பண்ணி இதில் வந்து உங்களுக்கான சென்டர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இதில் பிளேஸ் நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்த நீங்கள் இங்கே டைப் பண்ணிட்டு சென்டர் ப்ரிஃபரன்ஸில் தமிழ்நாடுங்கிறத கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் மட்டும் தான் சென்டர் இருக்குது. அதனால் சென்னைங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீஸ் டீடைல்ஸ் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபீஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே ஹியர் பை டிக்ளேர்னு சொல்லி இதை அக்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கிடைச்சிடும். அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவே எஸ்சி கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸைஸ் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வர டேரக்டாகவே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கிடைச்சிடும். அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஃபர்தராக எந்த ஒரு அட்மிட் கார்டு வரும்போது ஃபிசிக்கல் நடக்கும்போது ரிட்டன் எக்ஸாம் நடக்கும்போது கேட்குறாங்க அப்ளிகேஷன் அப்படின்னா ஃபர்தர் யூஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.